நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற கட்சி தான். அதில் செங்கோட்டையனுக்கு முக்கியமான பணிகள் கூட இருக்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முன் நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்றால், அவர் நல்லபடியாக சுற்றுப்பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக மேற்கொண்டு வெற்றிகரமாக தன்னுடைய சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய வேண்டும் தேர்தலுக்கு முன்பாக. எனவே தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களிலேயே முக்கிய அந்த அரசியல் நிர்வாகிகளிலேயே சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதற்கென்றே பெயர் பெற்ற ஒரு 4 பேரை பட்டியல் எடுத்தால் அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையன். இன்று நேற்றல்ல, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அவருடைய சுற்றுப்பயணத்தை வடிவமைத்த ஒரு செங்கோட்டையன் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் அனைத்திலும் எங்கே பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், எவ்வாறு மேடை அமைக்க வேண்டும், சுற்றுப்பயணத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும், மக்களை எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பது உட்பட பெண்களை எந்த இடத்தில் அமர வைக்க வேண்டும், முன்வரிசையில் பெண்கள் இடம்பெற வேண்டுமா அல்லது புதிய நிர்வாகிகளுக்கு இளைஞர்களுக்கு முன்வரிசையில் இடம் ஒதுக்க வேண்டுமா என்பது உட்பட பல்வேறு கோணங்களில் சிந்தித்து அந்த பிரச்சார மேடை எந்த திசையில் அமைய வேண்டும் என்பது உட்பட அனைத்தையும் வடிவமைக்கக்கூடியவர், தீர்மானிக்கக்கூடியவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு செங்கோட்டையனாக இருந்தார் பல ஆண்டு காலம். அப்படிப்பட்ட செங்கோட்டையனை விஜய் கண்டிப்பாக தன்னுடைய அணியில் இணைத்துக் கொண்டால், தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டால் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். அவருக்கு முன்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் விஜய்க்கு வாக்கு வாங்க வேண்டும், 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்து நிறுத்த வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. விஜய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரே சவால், மிகப்பெரிய சவால், நல்லபடியாக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு வந்துவிட வேண்டும். நிம்மதியாக அனைத்து பகுதிகளுக்கும் 234 தொகுதிகளுக்கும் சென்றுவிட்டு வர வேண்டும் என்பதுதான் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றதா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.